ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்து ஸ்பார்க்கிள். இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நான் அரைச்சி வச்சது என்னென்னா தேங்காய், முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் இருந்தது அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ வெஜ்ஜு குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா கொஞ்சம் காய்ச்சின பாலை கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி.